அதிகாரம் 18. நாம் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தேடுவதோடு அநேக ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுப்பார். தாவீதின் ராஜ்யபாரத்தின் மீது அவருக்கு இஸ்ரவேல் தேசத்திலும் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. மற்ற தேசங்களில் இருந்தும் அவருக்கு ஆசீர்வாதம் வந்தது. தாவீது பெலிஸ்தரையும் மோவாபியரையும், சோவாபின் ராஜாவையும் சீரியரையும் முறியடிக்கிறார். ஆமாத்தின் ராஜாவும் ஏதோமியரும் தாவீதுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். தாவீதனுடைய ராஜ்யபாரத்தின் போது இஸ்ரவேல் தேசமும் செழித்திருக்கிறது. நாளாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவங்கள் 2 சாமுவேல் 8வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடுகிறார். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்து அதிலே தன் வீட்டாரோடு தங்கியிருக்கிறார். அவர் தேவனுடைய பெட்டியையும் தாவீதின் கோட்டைக்கு கொண்டு வருகிறார். இதற்கு பின்பு தாவீது இஸ்ரவேலுக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு யுத்தங்களிலே ஜெயத்தை கொடுக்கிறார். தாவீதுக்கு அநேகர் வெகுமதிகளை கொண்டு வருகிறார்கள். தாவீது யுத்தம் பண்ணின தேசங்களில் இருந்து கொள்ளை பொருட்களை கொண்டு வருகிறார். தாவீது அவற்றை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். தாவீதின் ஆளுகையும் ஆசீர்வாதமாயிருக்கிறது. தாவீது இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் நீதியும் நியாயமும் செய்து வருகிறார். தாவீதுக்கு இராணுவ தலைவர்களும் மந்திரிகளும் ஆசாரியர்களும் சம்பிரதிகளும் பிரதானிகளும் இருக்கிறார்கள். தாவீது வரவர விருத்தி அடைகிறார். தாவீதின் ராஜாசனமும் உறுதியாயிருக்கிறது.